வாழ்த்துக்கள். ஐடி சார் அருண் சார் அவர்களை வந்து கீழே கூப்பிடுறாங்க மேம். ஹீரோக்கு மாசான என்ட்ரி சாங் கொடுத்திருக்காங்க. நீங்க பேசுங்க. 1 2 3 செக் 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 ஒரு சாங் தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். அதுவும் யாரோட? உலக நாயகன் கமல் ஹாசனோட சார் இணைஞ்சு ஒர்க் பண்ண வசூல் ராஜா MBBSங்கிற படத்துல இருந்து. இந்த ஆல்பம்ல எல்லா சாங்ஸுமே ஹிட் அண்ட் இந்த சாங் ஒரு ஹீரோ என்ட்ரி சாங்னா இப்படிதான் இருக்கணுங்கிற மாதிரியான ஒரு சாங். கலக்க போவது யாருங்கிற பாடல் பிரவீன் பாட வராங்க. என்ஜாய் என்ஜாய். வருந்தி உழைப்பவன் யாரு? வயசை தொலைத்தவன் யாரு? உனக்குத்தானே கொடுக்க வேண்டும் டாக்டர் பட்டம். டாக்டர் வாழ்க ராஜா வசூல் ராஜா MBBS. ராஜா வசூல் ராஜா MBBS. எழுவதென்றால் ஒரு மலை போல் எழுவேன் நண்பர்கள் நலம் காண. வீழ்வது போல் கொஞ்சம் வீழ்வேன் எனது எதிரிகள் சுகம் காண. உள்ளத்தில் காயங்கள் உண்டு அதை நான் மறைக்கிறேன். ஊருக்கு ஆனந்தம் கொடுக்க வெளியே சிரிக்கிறேன். துயரத்தை மறைத்து உயரத்தை வளர்த்து. துயரத்தை மறைத்து உயரத்தை வளர்த்து வாழ்வேன் நலம் காண்பேன். கலக்க போவது யாரு? நிலைக்க போவது யாரு? வருந்தி உழைப்பவன் யாரு? வயசை தொலைத்தவன் யாரு? உனக்குத்தானே கொடுக்க வேண்டும் டாக்டர் பட்டம். டாக்டர் வாழ்க ராஜா வசூல் ராஜா MBBS. ராஜா வசூல் ராஜா MBBS. வழிகளில் 100 தடை இருந்தால்தான் வாழ்க்கை ருசியாகும். மேடுகள் கடக்கும் நதியினில் தானே மின்சாரம் உண்டாகும். காம்பினில் பசும் பால் கறந்தால் அதுவா சாதனை. கொங்கிலும் நான் கொஞ்சம் கறப்பேன் அதுதான் சாதனை. சமுத்திரம் பெரிதா தேன் துளி பெரிதா? சமுத்திரம் பெரிதா தேன் துளி பெரிதா? தேன் தான் அது நான் தான். கலக்க போவது யாரு? நிலைக்க போவது யாரு? வருந்தி உழைப்பவன் யாரு? வயசை தொலைத்தவன் யாரு? உனக்குத்தானே கொடுக்க வேண்டும் டாக்டர் பட்டம். டாக்டர் வாழ்க ராஜா வசூல் ராஜா MBBS. ராஜா வசூல் ராஜா MBBS. ராஜா வசூல் ராஜா MBBS.
யாரு? நேர்கள். நிலைக்க போறது யாரு? அதுவும் அவங்களேதான். ஏன்னா இன்னைக்கு பொதிகையில உங்களுக்காக பரிசு மழை கொட்டிக்கிட்டே இருக்குங்க. சோ ஒவ்வொரு எஸ்எம்எஸ் கேள்விகளுக்கும் சரியான விடை சொல்றவங்களுக்கு பரிசு அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த தமிழ் புத்தாண்டை சிறப்பிச்சிட்டு இருக்கோம். சோ இப்ப 4வது கேள்விக்கான ஆன்சர் பார்க்க வேண்டிய நேரம். ரெடியா இருக்கீங்களா ஸ்ரீதர்? 4வது கேள்வி என்னன்னா, பரத்வாஜ் இசை நிகழ்ச்சியில் பிரபல பாடலாசிரியர் பங்கு பெற்றார், அவர் பெயர் என்ன அப்படிங்கறதுதான். அதுக்கு சரியான விடை பா விஜய். பா விஜய் ஒரு படத்துல ஹீரோவா கூட நடிச்சாரு, பெரிய பட்ஜெட் படத்துல. சோ ஆப்ஷன் சி பா விஜய் என்பதுதான் சரியான விடை. எத்தனை பேர் இந்த சரியான விடையை சொல்லிருக்கீங்க அண்ட் அந்த எத்தனை பேரில இருந்தும் யார் வந்து 2 அதிர்ஷ்டசாலி அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கணும்னா ஓவர் டு சங்கவி. ஓகே, சோ ஆப்ஷன் சி 149 பேர் சொல்லிருக்காங்கப்பா சரியான விடைய. சோ 242 பேர் அனுப்பிச்சிருக்காங்க. 149 பேர்ல அந்த இருவர் யார் அப்படின்னா கல்யாண சுந்தரம் டெல்லி மற்றும் செல்வா குன்றத்தூர்ல இருந்து அனுப்பியிருக்காங்க. இவங்க 2 பேருக்குமே பரிசு கிடைச்சிருக்கு. இருவருக்கும் எங்களுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். பரிசு அள்ளிட்டீங்கப்பா. ஓகே, சோ பரிசு வாங்கின உங்கள் இருவருக்கும் மீண்டும் ஒரு முறை எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். சோ அகைன் இப்ப நம்ம வந்து 5வது கேள்விக்கு போக போறோம். சோ இந்த 5வது கேள்வி உங்களுக்கான வாய்ப்பாக அமையலாம். சோ கேள்வி என்ன அப்படின்றத நம்ம ஸ்ரீதர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, 5வது கேள்வி. பரத்வாஜ் இசை நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற பிரபல இயக்குனரின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ சரண், ஆப்ஷன் பி KS ரவிக்குமார், ஆப்ஷன் சி வசந்த், ஆப்ஷன் டி ஹரி. மீண்டும் ஒருமுறை நான் சொல்றேன். பரத்வாஜ் இசை நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரைப்பட இயக்குனர் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ சரண், ஆப்ஷன் பி KS ரவிக்குமார், ஆப்ஷன் சி வசந்த், ஆப்ஷன் டி ஹரி. சரியான விடை உங்களுக்கு தெரியும் அப்படி நினைச்சீங்கன்னா MA ஸ்பேஸ் 5A ஆர் 5B ஆர் 5C ஆர் 5D என்று நீங்க டைப் செஞ்சு ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்களுடைய பெயர், ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்களுடைய ஊர் இத மென்ஷன் பண்ணி 9282105555 9282105555 என்ற நம்பருக்கு இமிடியேட்டா SMS பண்ணுங்க. பரிசுகளை அள்ளுங்க. பட்டு புடவை 1 இல்ல 2 இல்ல 100 பட்டு புடவை இருக்கு, 4 வைரம் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃளைட் டிக்கெட் 2 இருக்கு. இது எல்லாத்தையும் வழங்கக்கூடிய ஸ்பான்சருக்கும் எங்களுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுட்டு மீண்டும் நம்ம சந்திக்கலாம் வெற்றியாளரோடு. அடுத்து வர பாடல் பரத்வாஜ் அவர்கள் அண்ட் சரண் சார் அண்ட் சியான் விக்ரம் அவங்களுடைய மாபெரும் வெற்றி காம்பினேஷன்ல வந்த ஒரு பாடல். இந்த படத்துல வந்த எல்லா பாடல்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட். அப்படி இந்த படத்துல உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பாடல் பெண்ணொருத்தி. இந்த பாடலை நமக்காக பிரசன்னா பாட வராங்க. பெண்ணொருத்தி படைத்து விட்டாய், என்னிடத்தில் அனுப்பி விட்டாய், உயிரோடு என்னை உலகில் ஏற்றினாய், நெருப்புக்கு சேலை கட்டி அனுப்பி விட்டாய், நிலவுக்கு வன்முறைகள் கற்றுக் கொடுத்தாய், என் கண்ணில் ஏன் ஊசி ஏற்றினாய். பிரம்மா பிரம்மா இது தகுமா, இது தகுமா, ஐயோ இது வரமா சாவமா. பிரம்மா பிரம்மா இது தகுமா, இது தகுமா, ஐயோ இது வரமா சாவமா. பெண்ணொருத்தி பழுது விட்டாய், என்னிடத்தில் அனுப்பி விட்டாய், உயிரோடு என்னை உலகில் ஏற்றினாய். கண்களிலே பௌத்தம் பார்த்தேன், கண்ணத்தில் சமணம் பார்த்தேன், பார்வை மட்டும் கொலைகள் செய்ய பார்க்கிறேன். பற்களிலும் கருணை பார்த்தேன், பாதங்களில் தெய்வம் பார்த்தேன், புன்னகையோ உயிரை தின்ன பார்க்கிறேன். புயல் என்று நினைத்தேன் என்னை, புயல் கட்டும் கயிறாய் வந்தால் மழை என்று
என்னிடத்தில் அனுப்பிவிட்டாய் உயிரோடு என்னை உலகில் ஏற்றினாய் பகலெல்லாம் கருப்பாய் போதும் இரவெல்லாம் வெள்ளையாக என் வாழில் ஏதேதேதோ மாற்றமோ ஐயையோ உலக உருண்டு அடி வயிற்றில் சுற்றுவதென்று அச்சச்சோ கொன்னை வரையில் ஏறுமோ எரிமலையின் கொண்டை மேலே ரோஜாவை நட்டவள் யாரோ காதலெனும் கணவாய் வழியே என் தேசம் புகுந்தவள் யாரோ சிறுக சிறுக உயிரை பருகி சென்றாரே பிரம்மா பிரம்மா இது தகுமா ஐயோ இது வரமா சாவமா பெண்ணொருத்தி படைத்து விட்டாய் என்னிடத்தில் அனுப்பிவிட்டாய் உயிரோடு என்னை உலகில் ஏற்றினாய் நெருப்புக்கு சேலை கட்டி அனுப்பி வைத்தாய் நிலவுக்கு வன்முறைகள் கற்றுக் கொடுத்தாய் என் கண்ணில் ஏன் ஊசி ஏற்றினாய் பிரம்மா பிரம்மா இது தகுமா ஐயோ இது வரமா சாவமா பிரம்மா பிரம்மா இது தகுமா ஐயோ இது வரமா சாவமா சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு சிட்டி யூனியன் பேங்க் கொடுக்கிற மரியாதையே தனி. எலக்ட்ரிசிட்டி, டெலிபோன் பில், ஹவுஸ் டாக்ஸ், வாட்டர் டாக்ஸ் எதுக்குமே நான் அலையறது இல்ல. டெபிட் கார்டு, ஆன்லைன் பேங்கிங், மொபைல் பேங்கிங் இப்படி எக்கச்சக்க ஃபெசிலிட்டிஸ். சிட்டி யூனியன் பேங்க் ராசியான பேங்க், ஈஸியான பேங்க். தமிழ் மக்கள் அனைவருக்கும் சிவிஆர் ஃபுட் ப்ராடக்ட்ஸின் இதயம் கனிந்த இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் மக்கள் அனைவருக்கும் நில மற்றும் சொத்து மேலாண்மை வல்லுநர்களின் இதயம் கனிந்த இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சிட்டி யூனியன் பேங்க் மொபைல் பேங்கிங் வழியாக பல்வேறு சேவைகளை பெறுங்கள். 4 அம்ச பாதுகாப்புடன் நம்பிக்கையான பேங்கிங். டிடி பொதிகை நேயர்களுக்கு சென்னை டைமண்ட்ஸின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துகள். உங்கள் கனவு இல்லத்தை இந்தியன் பேங்க் ஹோம் லோனுடன் நினைவாக்குங்கள். இந்தியன் பேங்க் ஹோம் லோனில் 1 லட்சத்திற்கான லோன் இஎம்ஐ இப்பொழுது வெறும் ரூபாய் 776 மட்டுமே. 5 வருட மொத்த வருமானத்தை கடனாக பெறலாம். இதயம் கனிந்த இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வெல்கம் பேக் டு தி ஷோ. சிறப்பான நேரலை நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு. தமிழ் புத்தாண்டு அருமையா கொண்டாடிட்டு இருக்கோம்ல. சூப்பரா கொண்டாடிட்டு இருக்கோம். பரத்வாஜ் அவர்களுடைய இசை மழையில நினைச்சுக்கிட்டே இருக்கோம். அதுல क्वेश्चन நம்ம மறந்துற போறோம். சோ 5வது கேள்விக்கான விடை தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் இல்லையா? நிச்சயமா. முதல்ல 5வது கேள்வி என்னன்னு கேட்டீங்களா, பரத்வாஜ் இசை நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற பிரபல இயக்குனரின் பெயர் என்ன? ஓகே, சோ இந்த கேள்விக்கு எல்லாரும் பதில் அனுப்பிச்சிருப்பாங்க. ஆனா சரியான விடை என்ன நம்ம சொல்லணும் இல்லையா? ஆமா, சொல்லிடுங்களேன். சரியான விடை ஆப்ஷன் ஏ சரண். சரண், ஆப்ஷன் ஏ சரண் என்பதுதான் சரியான விடை அப்படின்றத சொல்லியாச்சு. சோ இந்த விடையை அனுப்பி எத்தனை பேர் அனுப்பியிருக்காங்க, எத்தனை பேர்ல 2 பேருக்கு வந்து கண்டிப்பா பரிசு. அந்த 2 பேர் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா யார்கிட்ட போகணும்? சங்கவி. ஓகே, ஒருத்தர் சங்கவி. ஓகே, ஆப்ஷன் ஏ 250 பேர் சொல்லிருக்காங்கப்பா.
பரவாயில்லப்பா சம 361 பேர்ல இருந்து 250 பேர் சொல்லிருக்காங்க. அந்த 250 பேர்ல வெற்றியாளர்கள் 2 தேர்வு செஞ்சு வந்திருக்கு. அதுல ஒருத்தர் வந்து ஸ்ரீனிவாசன் பெருங்கலத்தூர்ல இருந்து, இன்னொருவருடைய பெயரும் விலாசமும் இல்ல, எந்த இடத்துல இருந்து சொல்லிருக்காருன்னு. தயவு செய்து நீங்க எங்களுக்கு SMS அனுப்புங்க. உங்களுடைய பெயரும் உங்களுடைய இடத்தையும் எங்களுக்கு நீங்க SMS பண்ணுங்க. தயவு செய்து உங்களுடைய பெயரும் ஊரும் இல்லாம எங்களுக்கு SMS பண்ணாதீங்க, அது ரொம்பவும் சிரமத்தை கொடுக்கும். அதனால இன்னொரு முறை இந்த தவறு செஞ்சிடாதீங்க. SMS பண்ணும்போது உங்களுடைய பெயரும் உங்களுடைய விலாசம், அதாவது நீங்க எங்க இருந்து அனுப்புறீங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்ப நம்ம 6வது கேள்விக்கு போக போறோம். ஸ்ரீதர் ரெடியா? நிச்சயமா. பரத்வாஜ் இசை நிகழ்ச்சியில் அவர் இசையமைத்த திரைப்படத்தின் கதாநாயகி பங்கு பெற்றார். ஓகே. அந்த திரைப்படத்தின் பெயர் என்ன? அந்த திரை நட்சத்திரத்தின் பெயர் என்ன? ஓகே. ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ ஸ்னேகா, ஆப்ஷன் பி த்ரிஷா, ஆப்ஷன் சி தேவயானி, ஆப்ஷன் டி மானு. ஓகே, கேள்வி மறுமுறை சொல்றேன். பரத்வாஜ் இசை நிகழ்ச்சியில் அவள் இசையமைத்த ஒரு திரைப்படத்தின் கதாநாயகி பங்கு பெற்றார். திரை நட்சத்திரத்தின் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ ஸ்னேகா, ஆப்ஷன் பி த்ரிஷா, ஆப்ஷன் சி தேவயானி, ஆப்ஷன் டி மானு. இதற்கு உங்களுக்கு சரியான விடை தெரியும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? உங்களுடைய மொபைல் போன் எடுத்து MA ஸ்பேஸ் RA or RB or RC or RD அப்படின்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் உங்களுடைய பெயர் ஸ்பேஸ் உங்களுடைய ஊர், ரொம்ப அவசியம். இத டைப் பண்ணி 9282105555 என்ற எண்ணுக்கு இமிடியேட்டா SMS பண்ணுங்க. நிச்சயமா நீங்களும் வெற்றியாளராக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு. சோ உங்களுக்கு ஆன்சர் தெரியுமா? எனக்கு நிச்சயமா ஆன்சர் எனக்கு கூட தெரியும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோயின் அவங்க. ஆன்சர் சொல்லிடவா? வேணாம்மா. ஓகே, சோ நீங்க ஆன்சர் சொல்லி பரிசு நீங்க தான் அள்ளணும். ஏனா உங்களுக்காக ஏராளமான பரிசு காத்துட்டு இருக்கு. ஆன்சர்ஸோட நாங்க உங்களை மீட் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான சாங் தான். வண்டர்ஃபுல் சாங். அந்த தலையோட பாட்டு கண்டிப்பா சத்தம் இல்லாம தனியா கேட்டேன் அப்படின்னு சொல்லி சரண் சார் இங்க இருக்காரு. சோ அவருடைய படத்துல இருந்து ஒரு சாங் தலைக்கு வந்து செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. அந்த சாங்ல SPB சார் வந்து அந்த பாடல் பாடியிருக்காரு. சத்தமில்லாத தனிமை கேட்க ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சொல்லணும். என்னன்னா சரண் சார் சொன்னாரு, இந்த சிச்சுவேஷன் வந்து ஒரு டிஸ்டர்ப்டு சைல்ட்ஹுட்டோடைய இந்த ஹீரோடைய அந்த கதை, அதை நீங்க ஒரு பாட்டாக சொல்லணும் அப்படின்னாரு. ஸோ நாங்கள் வந்து தொடர்ச்சியாக வரிகளை போட்டு ஒரு பாடலாம் வந்து பிளான் பண்ணினோம். அப்போ வந்து கவிஞர் வந்து பிஸியாக இருந்தார். ஸோ கவிஞர் நம்ம டைரக்டர் ரொம்ப வெரி ஸ்மார்ட் பர்சன் ஆக்சுவலி சரண் சார். எப்படி பண்ணாதான் இப்போ வேலை வாங்குறதுல அவரை மாதிரி நம்ம வந்து நான் பார்த்தே கிடையாது. அந்த மாதிரி அழகாக பண்ணுவார். ஸோ வாட் இட் டேட் அவர் வந்து என்ன சொன்னார், அவருடைய கவிஞருடைய ஒரு புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டு இந்த கவிதை அப்படியே நீங்கள் பாட்டா பண்ணிருங்க அப்படின்னாரு. அப்போ சத்தமில்லாத கவிதை வேண்டும் வேண்டும் என்றது எல்லாமே அது அப்படியே அந்த வேண்டும் என்கிற வந்து கேட்டேன் மாட்டினார். ஸோ அது அவருடைய இன்டெலிஜென்ஸில் வந்த இந்த ஒரு பாடல் ரொம்ப அற்புதமான கண்ட்ரிபியூஷன் SPB சாரோடைய. அண்ட் அஃப்கோர்ஸ் பிக்சரைசேஷன் ஆன் அஜித் அண்ட் லவ்லி கோரியோகிராஃபி பை ராம்ஜி. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப அழகான ஒரு பாடல் இது. சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன், ரத்தத்தில் என்றென்று வேகம் கேட்டேன், ரகசியம் இல்லா உள்ளம் கேட்டேன், உயிரைக்கில்லாத உறவை கேட்டேன், முற்றை கண்ணின் துளியை கேட்டேன், வலிகள் செய்யாத வார்த்தை கேட்டேன், வயதுக்கு சரியான வாழ்க்கை கேட்டேன், வீடுகள் இல்லாத மேகம் கேட்டேன், இளமை கெடாத மோகம் கேட்டேன், பறந்து பறந்து நேசம் கேட்டேன், பாசம் இல்லாத பாசம் கேட்டேன், உள்ளின் நுனியில் பணியை கேட்டேன், பூவின் முடியில் படுக்கை கேட்டேன், தானே உறங்கும் விழியை கேட்டேன், தலையை கோதும் விரலை கேட்டேன், நிலவில் நனையும் சோலை கேட்டேன், நீல குயிலின் பாடல் கேட்டேன், நடந்து போக நதிக்கரை கேட்டேன், கிடந்து முருள புல்வெளி கேட்டேன், தொட்டு படுக்க நிலவை கேட்டேன், எட்டி பறிக்க விண்மீன் கேட்டேன், துக்கம் மறந்த தூக்கம் கேட்டேன், தூக்கம் மறந்த கனவை கேட்டேன், பூமிக்கெல்லாம் ஒரு பகல் கேட்டேன், பூவுக்கெல்லாம் ஆயுள் கேட்டேன், மனிதர்க்கெல்லாம் ஒரு மனம் கேட்டேன், பறவைக்கெல்லாம் தாய்மொழி கேட்டேன், உலகுக்கெல்லாம் சமமழை கேட்டேன், ஊருக்கெல்லாம் ஒரு நதி கேட்டேன், வானம் முழுக்க நிலவை கேட்டேன், வாழும் போதே சொர்க்கம் கேட்டேன், எண்ணம் எல்லாம் உயர கேட்டேன், எரியும் தீயாய் கவிதை கேட்டேன், கண்ணீர் கடந்த ஞானம் கேட்டேன், காமம் கலந்த யோகம் கேட்டேன், சுற்றும் காற்றின் சுதந்திரம் கேட்டேன், சிட்டுக்குருவின் சிறகை கேட்டேன், உச்சந்தலை மேல் மழையை கேட்டேன், உள்ளங்காலில் நதியை கேட்டேன்,
கொண்ட பாட பயில கேட்டேன் பறவைக்கு இருக்கும் மானம் கேட்டேன் நன்றி கெடாத நட்பை கேட்டேன் நடுங்க விடாத செல்வம் கேட்டேன் மலரில் ஒரு நாள் வசிக்க கேட்டேன் மழகில் சங்கீதம் ரசிக்க கேட்டேன் நிலவில் நதியில் குளிக்க கேட்டேன் நினைவில் சந்தனம் மணக்க கேட்டேன் விழுந்தால் நிலப்போ விழவே கேட்டேன் அழுதால் மழை போலவே கேட்டேன் ஏகாந்தம் என்னோடு வாழ கேட்டேன் எப்போதும் சிரிக்கின்ற முதடுகள் கேட்டேன் பனித்துளி போல் ஒரு சூரியன் கேட்டேன் சூரியன் போல் ஒரு பனித்துளி கேட்டேன் ராஜராஜனின் பாலை கேட்டேன் வள்ளுவன் எழுதிய கோலை கேட்டேன் பாரதியாரின் சொல்லை கேட்டேன் பார்த்திபன் தொடுத்த வில்லை கேட்டேன் மாயக்கண்ணன் குழலை கேட்டேன் மதுரை மீனாட்சி கிளியை கேட்டேன் சொந்த உழைப்பில் சோற்றை கேட்டேன் தொட்டுக்கொள்ள பாசம் கேட்டேன் மழையை போன்ற புல்லை போன்ற பணிவை கேட்டேன் புயலை போன்ற புனிவை கேட்டேன் இடியை தாங்கும் தோளை கேட்டேன் இழிவை தாங்கும் இதயம் கேட்டேன் துரோகம் தாங்கும் வலிமை கேட்டேன் தொலைந்து விடாத சுமை கேட்டேன் சொன்னது கேட்கும் உள்ளம் கேட்டேன் உன்னாக்காகும் வேகம் கேட்டேன் கயவரை அறியும் கண்கள் கேட்டேன் காலம் கடக்கும் காக கேட்டேன் சின்ன சின்ன தோல்விகள் கேட்டேன் சீக்கிரமாறும் காயம் கேட்டேன் மூடி இல்லாத முகங்கள் கேட்டேன் போலி இல்லாத புன்னகை கேட்டேன் தவழும் வயதில் தாய்ப்பால் கேட்டேன் ஆவும் வயதில் பொம்மைகள் கேட்டேன் 5 வயதில் புத்தகம் கேட்டேன் 6 விரலாய் பேனா கேட்டேன் காசு வேண்டாம் கருணை கேட்டேன் தலையணை வேண்டாம் தாய்மடி கேட்டேன் கூட்டு கிளி போல் வாழ கேட்டேன் குறைந்தபட்ச அன்பை கேட்டேன் இத்தனை கேட்டும் கிடைக்கவில்லை எதுவும் நடக்கவில்லை வாழ்வே வாழ்வே வேண்டாம் என்று மரணம் 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 கேட்டேன் சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன்லாம் அவ்வளவு ஒரு வீரியமான ஒரு இசையெல்லாம் இனிமே பண்ண முடியுமானே தெரியல. அப்படி ஒரு பிரமாதமான ஒரு அந்த வார்த்தைகள் வந்து அவ்வளவு அருமையா நம்முடைய இதயத்துல அப்படியே ஆணி வச்சு அரைஞ்ச மாதிரியான ஒரு உணர்வுகளை ஏற்படுத்தும். அப்படி ஒரு பிரமாதமான ஒரு இசை. இத்தனை கேட்டும் கிடைக்கவில்லை அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. இங்க நீங்க கேட்காமலே கிடைக்கிறது, அவ்வளவு பரிசுகள் கிடைக்குது. என்னென்ன பரிசுகள் கிடைக்குது? நல்ல சில்க்ஸ் வழங்கக்கூடிய பட்டுப்புடவை பரிசு கிடைக்குது, சென்னை டைமண்ட்ஸ் வழங்கக்கூடிய டைமண்ட் பரிசா கிடைக்குது, மதுரா டிராவல்ஸ் வழங்கக்கூடிய 2 பேருக்கு 2 and 4 சென்னை டு மதுரை ஃளைட் டிக்கெட் ஃப்ரீ. இதுக்கு நீங்க பண்ண வேண்டியது கேள்விக்கு ஆன்சர் பண்ணணும். இப்போ 6வது கேள்விக்கான ஆன்சர் தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம். முதலாவது 6வது கேள்வி என்னன்னா, பரத்வாஜ் இசை நிகழ்ச்சியில் அவர் இசையமைத்த ஒரு திரைப்படத்தின் கதாநாயகி பங்கு பெற்றார். அந்த திரை நட்சத்திரத்தின் பெயர் என்ன? ஓகே, இதற்கான ஆன்சர் என்ன ஸ்ரீதர்? ஆப்ஷன் டி மானு. ஆப்ஷன் டி மானு உங்களுக்கு தெரியும் இல்லையா? சோ ஆப்ஷன் டி மானு. இந்த ஆப்ஷனை வந்து யாரெல்லாம் செலக்ட் பண்ணிருக்கீங்க, அதுல யார் 2 பேருக்கு பரிசு கிடைக்க போகுது அப்படின்றதை இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓவர் டு த சிஸ்டம். சோ சிஸ்டம் இப்ப நமக்காக சூப்பரா ஆன்சர் காமிச்சு அழகா 2 பேரை இப்ப செலக்ட் பண்ண போகுது. சோ 257 பேர்ல 2 வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. விஸ்வநாத் சென்னையில இருந்து, ஷியாமா சுந்தர் மதுரையில இருந்து. இவங்க 2 எங்களுடைய வாழ்த்துக்கள். 2 பேருக்குமே பரிசுகள் கிடைச்சிருக்கு. நீங்க மீண்டும் வந்து இந்த நிகழ்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணலாம். தொடர்ந்து நீங்க சரியான ஆன்சர் அனுப்பிச்சீங்கன்னா பம்பர் பரிசு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இப்ப நம்ம அடுத்த கேள்விக்கு போக போறோம். அடுத்த கேள்விக்கு ரெடியா? நிச்சயமா. அடுத்த கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, தூர்தர்ஷன் லோகோவின் அடியில் காணப்படும் வார்த்தைகள் என்ன? ஓகே, ஆப்ஷன். ஆப்ஷன் ஏ கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. ஆப்ஷன் பி சத்யம் சிவம் சுந்தரம். ஆப்ஷன் சி சத்யமேவ ஜெயதே. ஆப்ஷன் டி உழைப்பே உயர்வு தரும். ஓகே, தூர்தர்ஷனுடைய லோகோல கீழ இருக்கக்கூடிய அந்த வாசகம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணி என்ன பண்ணணும்னா இமிடியேட்டா உங்களுடைய மொபைல் எடுத்து MA ஸ்பேஸ் 7A or 7B or 7C or 7D and ஸ்பேஸ் உங்களுடைய பெயர் and ஸ்பேஸ் உங்களுடைய ஊர் போட்டு 9282105555 க்கு SMS பண்ணுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையலாம். போற ஒரு பாடல். இந்த பாடகிக்கும் பாடல் ஆசிரியருக்கும் தேசிய விருது வாங்கி கொடுத்த பாடல் அண்ட் பல பள்ளிகள்ல பிரேயர் சாங்கா வந்த பாடல். சோ நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆட்டோகிராஃப் திரைப்படத்துல இருந்து ஒவ்வொரு பூக்களுமேங்கிற பாடல விஜயலட்சுமி பாட வராங்க. ஒவ்வொரு பூக்களுமே வாழ்வின்றால் போராடும் போர்க்களமே, ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே
ஓகே, ஒரு முடிவு இருந்தால் அதில் தெளிவு இருந்தால் அந்த வானம் வசமாகும். உங்களுடைய அந்த ஆன்சர்ல நீங்க தெளிவா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இன்னைக்கு அந்த 2 வெற்றியாளர்ல நீங்க தான் வெற்றியாளர். அந்த யார் வெற்றியாளர்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கேள்வி நீங்க சொல்லணும். 7வது கேள்வி என்ன ஆன்சர்? 7வது கேள்வி என்னன்னா, தூர்தர்ஷன் லோகோவின் அடியில் காணப்படும் வார்த்தைகள் என்ன? ரைட் ஆன்சர்? ரைட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, சத்யம் சிவம் சுந்தரம். ஆஹா, அருமையான ஆப்ஷன் இல்லையா? ஆப்ஷன் பி. இத வந்து யார் செலக்ட் பண்ணிருக்காங்க, எத்தனை பேர் செலக்ட் பண்ணிருக்கீங்க, அதுல யார் வெற்றியாளர் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கணும். சோ நம்ம கம்ப்யூட்டர் செக் பண்ணிடலாம். சோ 202 பேர் சொல்லிருக்காங்க. அதுல சரியான விடை வந்து ஆப்ஷன் பி, 66 பேர் சொல்லிருக்காங்க. அந்த 66 பேர்ல 2 வெற்றியாளர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜான்சி ராணி புழுதிவாக்கம்ல இருந்து சொல்லிருக்காங்க அண்ட் கோகுல் கோயம்புத்தூர்ல இருந்து சொல்லிருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். தமிழ் புத்தாண்டினுடைய பரிசா உங்களுக்கு நாங்க பொதிகை டிவியின் சார்பாக பரிசுகளை அள்ளி வழங்கியிருக்கோம். இப்ப நம்ம 8வது கேள்விக்கு போயிடலாமா? நிச்சயமா 8வது கேள்விக்கு போயிடலாம். ஷூர். ஓகே, சொல்லிடுங்க. பிரபல நடிகர் கமல்ஹாசன் பரத்வாஜ் இசையமைப்பில் பாடி நடித்த படத்தின் பெயர் என்ன? ஓகே. ஆப்ஷன் ஏ ஜெமினி, ஆப்ஷன் பி வசூல் ராஜா MBBS, ஆப்ஷன் சி காதல் மன்னன், ஆப்ஷன் டி அமர்க்களம். ஓகே, இதற்கு நீங்க சரியான ஆன்சர் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா MA ஸ்பேஸ் 8A or 8B or 8C or 8D அப்படி நீங்க டைப் பண்ணி ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்களுடைய பெயர், ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்களுடைய ஊர் போட்டு 9282105555 அப்படின்ற நம்பருக்கு இமிடியேட்டா SMS பண்ணிடுங்க. வெற்றியாளர் நீங்களா கூட இருக்கலாம். சோ தொடர்ந்து நம்மளுடைய பொதிகை டிவியை கண் சிமிட்டாம வாட்ச் பண்ணுங்க. கை நிறைய பரிசுகளை அள்ளுங்க. ஒவ்வொரு தமிழனையும், இசை தெரிந்தவர்களையும், அர்த்தம் தெரிந்தவர்களையும், அதாவது ஒரு சோகத்தில் தவிக்கக்கூடியவங்களையும் பாதிச்சு அவங்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுத்த அந்த பாடலை கொடுத்த பா விஜய் அவர்களின் அந்த எழுத்து வன்மைக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒவ்வொரு பூக்களுமே அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து அது ஒரு கடவுள் கொடுத்த ஒரு ஆசீர்வாதமா அல்லது இல்லை ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியமா அப்படின்னே தெரியல. அந்த அளவுக்கு வந்து நான் எந்த இடத்துக்கு சென்றாலும் இதுவரைக்கும் என்னை அடையாளப்படுத்துகிற ஒரு பாட்டு. இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு 3000 பாடல் எழுதியிருக்கேன். இருந்தாலும் இந்த ஒவ்வொரு பூக்களும் பாடல் மாத்திரம்தான் என்னுடைய அடையாளமாக என்றென்றும் இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு பாட்டு வரும் பொழுதும் தான் அவருடைய வீச்சு, அவருடைய ஆளுமை, அவருடைய உயரம் எல்லாமே வந்து தெரியும். அவர் பொதுவாகவே சொல்வார், நான் உயரங்கிறது எவ்வளவு உண்மையோ அந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து இசை தெரியுங்கிறதும் உண்மைதான் அப்படிம்பாரு. அது கர்வம் இல்லை, அவருடைய தன்னம்பிக்கை. என்னுடைய இந்த இந்த மேடையில் எல்லோரோடையும் முக்கியமாக வந்து ரசிகர்களாகிய உங்களோடும், அதுவும் வந்து ஒரு மூடப்பட்ட ஒரு அரங்கத்தில் இல்லாமல் இந்த மாதிரி பொதிகை தென்றல் தவளக்கூடிய இந்த இடத்திலும் வந்து இருந்து இதை ஒரு விருந்து மாதிரி நான் வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். நெல்லிசைமானர் MSV வந்து பாடல் கம்போசிங்ல இருக்கும்போது தெரியாதனமா யாராவது தினத்தந்தி பேப்பர் வச்சுட்டாங்கன்னா அந்த பேப்பருக்கே இசையமைச்சிட்டு வரான். அப்படி எதை கொடுத்தாலும் இசைக்க நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து அந்த வரிசையில பரத்வாஜ் அவர்கள் வந்து கவிதையாக எதை எழுதி கொடுத்தாலும் அற்புதமான இசை வடிவமா மாற்றித்தரக்கூடிய ஒரு அற்புதமான மகா மேதை அப்படின்னு தான் நான் அவரை சொல்லுவேன். ஸோ அவருடைய இசை என்றென்றும் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய இசை பயணம் தமிழ் சினிமாவை கட்டி ஆண்டு கொண்டே இருக்க வேண்டும் என்ற என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை இந்த மேடையில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு அற்புதமான நிகழ்வுக்கு நான் வருவதற்கு காரணமாகவும் இருந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் ஆண்டாள் பிரியதர்ஷினி கவிஞர் அவர்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றி. ஏன்னா அவங்க வர்ற இடத்துல எல்லா இடத்துலையுமே ஒரு நல்ல மாற்றம், முன்னேற்றம் ஏற்படும். அந்த விதத்துல சரண் சார் சொன்ன மாதிரி பொதிகை தென்றல் கிராமங்களில் நிறைய தவழ்ந்து கொண்டிருக்கிறது. அது நகரங்களை நோக்கி நகர ஆரம்பித்திருக்கிறது. வாழ்த்துக்கள், நன்றி. யூஸ்வலாக வந்து ஒரு மியூசிக் ப்ரோக்ராம்னா ஒரு க்ளோஸ்ட் ஆடிட்டோரியம்லையோ இல்லை வேற மாதிரி இடங்களில் பார்த்துருக்கோம். இவ்வளோ மரங்களோட இவ்வளோ ஒரு எலீட்டாக நல்ல ஒரு ஒயிட் பேக்ரவுண்டில் பியூட்டிஃபுல்லாக செட் போட்டு, நான் சத்தியமாக டெல்லியிலேயோ பாம்பேலேயோ இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த அளவுக்கு இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஈவினிங் அண்ட் த கிரெடிட் டெஃபினெட்லி கோஸ் டு மை டியர் ஃப்ரெண்ட் அண்ட் ஆல்சோ அவங்க ஒரு கவிஞர் அண்ட் ஆண்டாள் பிரியதர்ஷிமா வந்து கிட்டத்தட்ட இப்போ எனக்கு அவங்கள வந்து இங்கே நான் முத 1975 இங்கே உள்ளே வந்திருக்கேன். அப்போ இருந்து அவங்கள தெரியும். அண்ட் 20 வருஷம் இது என்னுடைய தாய் வீடு. நான் இங்கே தான் வளர்ந்துருக்கேன். இது என்னுடைய தாய் வீடு. இன்னைக்கு நான் குட்டி வகுப்பின ஒரு டிவி ப்ரொடியூசர்னா அதுக்கு முத அந்த சின்ன விதை வந்து இங்கே தான் உருவாச்சு. இங்கே வந்து இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சிகளை எங்களோட சேர்ந்து பார்த்து கேட்டு மகிழ்ந்த அத்துணை நேயர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.